Hello friends, this is Maga. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 26 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம டே 27ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா மாடல் verbs. இந்த மாடல் verbs குள்ள பாத்தீங்கன்னா must அப்படினு சொல்லிட்டு ஒரு சின்ன வேர்ட் இருக்குங்க. இந்த must அப்படிங்கற வேர்டை நம்ம இங்கிலீஷ்ல எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தி எப்படி சிம்பிளா இங்கிலீஷ்ல நிறைய சென்டென்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த must அப்படினா தமிழ்ல கண்டிப்பாக கட்டாயமாக அப்படின அர்த்தம். இங்க பாருங்க, கட்டாயமாக கண்டிப்பாக அப்படி நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் தமிழ்ல ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். நீ கட்டாயமாக நன்றாக படிக்க வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க, நீ படிக்க வேண்டும் அப்படினா you should study அப்படினு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஃபோர்ஸ் பண்ணிருக்கோம் அப்படினா கட்டாயமாக. அப்பா அம்மா சொல்வாங்க நீ கட்டாயமாக நல்லா படிக்கணும், அப்படி படிச்சாதான் உன்னால ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும், உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்வாங்க பாத்தீங்களா. இங்க இரண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, நாம் கட்டாயமாக டிக்கெட் வாங்க வேண்டும். ஒரு படத்துக்கு போனாலும் சரி அல்லது ஒரு பார்க்குக்குள்ள போனாலும் சரி, அங்க பாத்தீங்கன்னா அங்க டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட்டை வாங்கினாதான் நம்மளால உள்ள போக முடியும். நல்லா கவனிங்க, நாம் கட்டாயமாக டிக்கெட் வாங்க வேண்டும், அப்பதான் உள்ள போக முடியும். இந்த மாதிரி இடத்துல நம்ம தமிழ்ல நிறைய கட்டாயமாக கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்தே ஆக வேண்டும் நம்ம சொல்ல வரும்போது அந்த இடத்துல தான் நம்ம must அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பேச போறோம். இப்போ நீங்க மஸ்ட் வச்சு நிறைய சென்டென்சஸை பேசி பழக போறீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கிலீஷ்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த பேசிக்கான கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மஸ்ட்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னா அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை கரெக்டாக பேசுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை தான் பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன எல்லாரும் சொல்லுங்க பார்க்கும். நான் எல்லா வீடியோலையும் சப்ஜெக்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கும். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். இப்போ நம்ம சப்ஜெக்டை பேசின உடனே மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை நம்ம பேசணும். மஸ்ட்னா என்ன? கட்டாயமாக கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வேர்ப். வேர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் பேசணும் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்டை தான் பேசணும். இப்போ இந்த சென்டென்ஸ்லையும் இந்த சென்டென்ஸ்லையும் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். சொல்லுங்க. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீ, நாம், இந்த ரெண்டும் தான் சப்ஜெக்ட். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு பேசலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 days கிளாஸ் போய்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நீங்கள் அதை தெரிவிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா நீ. நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினோன்னே என்ன பேசிடணும்? சூப்பருங்க, கரெக்டு. மஸ்ட். ஓகே, சப்ஜெக்ட் பேசியாச்சு, மஸ்ட் பேசியாச்சு. அதுக்கப்புறம் வேர்பு பேசணும். இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்ன சொல்லுங்க பார்க்கும். படிக்கிறது. படிக்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஸ்டடி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்றாக அப்படின்னா அது இங்கிலீஷில் வெல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, பேசுங்க. யூ மஸ்ட் ஸ்டடி வெல். நீ கட்டாயமாக நன்றாக படிக்க வேண்டும். இப்போ நான் கட்டாயமாக நல்லா படிக்கணும் அப்படின்னா அப்படி சொல்லலாம். ட்ரை பண்ணுங்க. ஐ மஸ்ட் ஸ்டடி வெல். நான் கட்டாயமாக நல்லா படிக்கணும். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அஜித். அஜித் கட்டாயமாக நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? அஜித் மஸ்ட் ஸ்டடி வெல். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாம் கட்டாயமாக டிக்கெட் வாங்க வேண்டும்.
இந்த இடத்துல நம்ம கட்டாயமாக அப்படிங்கிறத நம்ம தமிழில் அடிக்கடி பேசுவோமா அப்படின்னா கண்டிப்பாக பேச மாட்டோம். சில இடங்களில் தான் இந்த கட்டாயமாக அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல வந்திருக்கோம். டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போக முடியும். எப்படி பேசலாம்? பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்ட்னா என்ன? நாம். நாம் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினோடனே மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசணும். we must, நாங்கள் கட்டாயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்பு தான் பேசணும். வேர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல். we must, நம்ம கட்டாயமாக என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்ல வந்திருக்கோம். வாங்குற ஒரு செயலை செய்ய வேண்டும். அப்போ தான் நம்மளால் உள்ளே போக முடியும். வாங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? பை. we must buy, நம்ம கட்டாயமாக வாங்க வேண்டும். என்ன வாங்க வேண்டும் சொல்லியிருக்கோம்? டிக்கெட். டிக்கெட். we must buy a ticket, நம்ம கட்டாயமாக டிக்கெட் வாங்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி தமிழில் இன்னும் 4 சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த 4 சென்டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வாயை திறந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆன்சர் அப்படியே கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் அங்கே கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? இதை நம்ம பேச்சு வழக்கில் அவன் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? பேச ட்ரை பண்ணுறீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசலாம். சப்ஜெக்ட்னா அவன், அவன்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினோடனே கண்ணை மூடிட்டு மஸ்ட் அப்படிங்கிறத பேசிடுங்க. ஹீ மஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்க்கும். கோ. ஹீ மஸ்ட் கோ, அவன் கட்டாயமாக போக வேண்டும். எங்கே போக வேண்டும் சொல்லியிருக்கோம்? அங்கே போகணுமா? அங்கே அப்படியே எப்படி சொல்லலாம்? தேர். அவன் அங்கே கட்டாயமாக போக வேண்டும். நீங்கள் அந்த இடத்துல கட்டாயமாக அப்படிங்கிறத தமிழில் பேசணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பேச வரும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை நீ நிச்சயமாக செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எல்லாரும் என்கூட சேர்ந்து பேசுங்க. he must go there. he must go there, அவன் அங்கே போக வேண்டும் கட்டாயமாக. நெக்ஸ்ட் டைம் பாருங்க. அவர்கள் கட்டாயமாக இங்கே வர வேண்டும். நம்ம அதை பேச்சொல்லுக்குள்ள அவங்க கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா அப்படியே உங்களோட ஆன்சர் அப்படியே கமெண்ட்டில் வரிசையாக அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசலாம். சப்ஜெக்ட்னா அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே மஸ்ட், அவர்கள் கட்டாயமாக என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம்? வர்ற ஒரு செயலை கட்டாயமாக செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். they must come, அவர்கள் கட்டாயமாக வர வேண்டும். எங்கே வர வேண்டும் சொல்லியிருக்கோம்? இங்கே. இங்கே அப்படின்னா அப்படி சொல்லலாம்? here. அங்கே அப்படின்னா there, இங்கே அப்படின்னா here. புரிஞ்சிருச்சா? they must come here, அவங்க இங்கே கண்டிப்பாக வரணும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே கண்டிப்பாக வரணும். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. யூ மஸ்ட் கம் ஹியர். யூ மஸ்ட் கம் ஹியர், நீ இங்கே கட்டாயமாக வர வேண்டும். இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க. நீங்கள் கட்டாயமாக மதிய உணவு சாப்பிட வேண்டும். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க. ஒரு 12-12:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அப்படியே வெளில கிளம்புறதுக்கு பார்ப்பாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம் இதெல்லாம்? எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் கமெண்ட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். அதுக்கப்புறம் மஸ்ட்டை பேசணும். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். இங்கே சப்ஜெக்ட்னா நீங்கள், வேர்ப்னா என்னது? சாப்பிட்றது. எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். யூ மஸ்ட், நீங்கள் கட்டாயமாக என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம்? சாப்பிட்ற ஒரு செயலை செய்ய வேண்டும். சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஈட். நீங்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டும் மதிய உணவு. மதிய உணவு அப்படின்னா லஞ்ச். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நம்ம மஸ்ட்டை வச்சு எவ்வளோ சென்டென்ஸ் நம்மளால் ஈஸியாக பேச முடியுது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன்,
இங்கிலீஷில் சின்ன கான்செப்ட் தாங்க. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு நோட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வச்சு நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் நம்மளால் எழுத முடியும், பேச முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவனுடைய வீட்டு பாடத்தை கட்டாயமாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அவன் வீட்டு பாடத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை நிறைய பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட பேசி பழகலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா அவனுடைய அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. ஓகேங்களா? பேசலாமா? அவன் அப்படின்னா ஹி அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னே மஸ்ட்டை பேசணும், அதுக்கப்புறம் வேர்பு. இங்கே மஸ்ட்டு பேசிடலாம். ஃபஸ்ட்டு ஹி மஸ்ட், அவன் கட்டாயமாக என்ன செயலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கோம்? முடிக்கிற ஒரு செயலை செய்ய வேண்டும். முடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஃபினிஷ். ஓகே, ஹி மஸ்ட் ஃபினிஷ், அவன் கட்டாயமாக முடிக்க வேண்டும். எதை முடிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம்? அவனுடைய வீட்டு பாடத்தை. அவனுடைய அப்படின்னா ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு பாடத்தை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஹோம்ஒர்க். எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. He must finish his homework. எங்கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. He must finish his homework. அவனுடைய வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் காமெண்ட்டில் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. பார்க்கும்போது பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் அதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசலாம். நீ கட்டாயமாக ஒரு நாளைக்கு 2 முறை உன் பற்களை துலக்க வேண்டும். பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்குதா? ஓகே, நம்ம இதை இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக பேச போகிறோம். இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீ, உன் பற்களை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், யூவே குறிக்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பேசிக்கான கான்செப்ட்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். நீ கட்டாயமாக ஒரு நாளைக்கு 2 முறை உன் பற்களை துலக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்டை தான் பேசணும். இங்கே சப்ஜெக்ட் என்னது? நீயா உன்னா? சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா நீ தான். நீ அப்படின்னா யூன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசணுன்னே மஸ்ட்டை பேசணும். யூ மஸ்ட், நீ கட்டாயமாக என்ன செயலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம்? பல் துலக்கிற ஒரு செயலை செய்ய வேண்டும். எப்படி சொல்லலாம்? ப்ரஷ். யூ மஸ்ட் ப்ரஷ் உன்னுடைய பற்களை அப்படின்னு அப்படி சொல்லலாம். யுவர் டீத். யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத். எத்தனை முறைன்னு சொல்லியிருக்கோம்? 2 முறை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்வைஸ். 2 முறை அப்படின்னா ட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ். எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு அப்படின்னா டே. அவ்வளோதான், இங்கே முடிஞ்சா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே. யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே. ஒரு நாளைக்கு 2 முறை உன்னுடைய பற்களை துலக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசணும். இப்போ இதே மஸ்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு நெகட்டிவாக எப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் பேசலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். நீங்கள் இங்கே புகைப்பிடிக்கக்கூடாது. இதை நம்ம எப்படி சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இங்கே புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். இதை எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் இதெல்லாத்தையும் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினோடனே மஸ்ட் நாட் அப்படிங்கிறத பேசணும். இதை நம்ம மசன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட கன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா மசன்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மஸ்ட் நாட் வச்சே பேசி பழக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்பு பேசணும். அவ்வளோதான். இங்கே நாம் இப்போ இந்த 2 சென்டென்ஸை இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் அப்படியே வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா நீங்கள், நீங்கள்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். யூவை பேசினோடனே மஸ்ட் நாட். இதை நம்ம மசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யூ மஸ்ட் நாட். நீங்கள் கட்டாயமாக, இங்கே நம்ம நெகட்டிவ் ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா கூடாது. புரிஞ்சாங்க? நாட் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு தான் இங்கே நம்ம நாட் ஆட் பண்ணியிருக்கோம்.
யூ மஸ்ட் நாட் இங்கே என்ன செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். புகை பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஸ்மோக். யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் எங்கே அப்படின்னா இங்கே, இங்கே அப்படின்னா ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் ஹியர், நீங்கள் இங்கே கண்டிப்பாக புகைப்பிடிக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அவன் அதை கட்டாயமாக செய்யக்கூடாது. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். he must not do that. he must not do that. he mustn't do that. அவன் அதை கட்டாயமாக செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த must not வச்சு எப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு செயலை ஒருத்தங்களோ அல்லது நம்மளோ கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே தான் மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்புக்கு அப்புறம் நாட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி மஸ்ட் நாட் அப்படின்னு பேசுகிறோம். புரிஞ்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இன்னொரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாமா? நீ கட்டாயமாக உன் நகங்களை கடிக்கக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக நகத்தை கடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? பேசுங்க பார்க்கும். யூ மஸ்ட் நாட். ஓகே, இங்கே சப்ஜெக்டை பேசியாச்சு, மஸ்ட்டை பேசியாச்சு, நாட்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். கடிக்கிறது தான் வேர்ப். கடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. பைட். யூ மஸ்ட் நாட் பைட். நீ கட்டாயமாக கடிக்கக்கூடாது. எதை அப்படின்னா உன் நகங்களை. பேசுங்க பார்க்கும். your nails. you must not bite your nails. you mustn't bite your nails. நீ உன் நகத்தை கண்டிப்பாக கடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனுடன் பேசக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ அவன் கூட பேசக்கூடாது, நீ கட்டாயமாக அவன் கூட பேசக்கூடாது. எப்படி பேசலாம்? you must not talk with him. with him அப்படின்னா அவனுடன் அப்படின்னு அர்த்தம். டாக் அப்படின்னா பேசுறது. எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. யூ மஸ்ட் நாட் டாக் வித் ஹிம். மஸ்ட் நாட்டை நம்ம கன்ட்ராக்ஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம்? சொல்லுங்க பார்க்கும். மஸ்ன்ட். எல்லாரும் இப்போ என் கூட சேர்ந்து அதை பேசுங்க. யூ மஸ்ன்ட் டாக் வித் ஹிம். நீ அவனுடன் பேசக்கூடாது. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு எப்படிலாம் பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசலாம்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி மஸ்ட் நாட் அப்படிங்கிறத வச்சு எப்படிலாம் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. நான் கட்டாயமாக ஆங்கிலம் பேச வேண்டும், நான் கட்டாயமாக இதை செய்யக்கூடாது. இந்த 2 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.